நியூஸ் கஃபே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம JSW சிமெண்ட் கம்பெனியோடைய ஐபிஓ வந்திருக்குல்ல, அந்த ஐபிஓ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 7ஆம் தேதி ஓப்பன் ஆகி 11ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. அப்படிங்கிறதுனால நமக்கு டைம் இருக்குது, அதனால இந்த ஐபிஓ பற்றி பார்க்கலாம்னு ஒரு பிளானு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இந்த வீடியோ பண்ணலை. அதனால் இந்த ஐபிஓவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு அவங்களுடைய கன்சல்டேஷனை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம JSW ஐபிஓ பற்றி பார்க்கலாம். JSW சிமெண்ட் JSW குரூப்பில் இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான கம்பெனியுடைய ஐபிஓ இஷ்யூ இது. ஏற்கனவே JSW ஸ்டீல், JSW பெயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ முக்கியமான ஒரு கம்பெனி தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இவங்க 3600 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ இஷ்யூ வந்திருக்கிறாங்க. இந்த 3600 கோடியில் ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 1600 கோடி. இந்த 3600 கோடியில் 1600 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ. ஸோ 2000 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேலில் வருது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பேண்ட் 139 147 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆயிருச்சு. ஆகஸ்ட் 11 வரைக்கும் ஐபிஓ ஓப்பனில் இருக்கும், அதாவது வர்ற திங்கட்கிழமை வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ ரிட்டைல் கோட்டாக்கு 35%, குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ்க்கு 50%, NII நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 15% இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஐபிஓ டீட்டெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் குறைஞ்சபட்சம் ஒரு லாட் வாங்கலாம். 102 ஷேர் இருக்கும். அதுக்காக 14,994 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும். ரிட்டைல் மேக்ஸிமம் 13 லாட் வாங்கலாம். 1326 ஈக்விட்டி ஷேர் இருக்கும். 1,94,922 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலையில் 11 மணி நிலவரப்படி இந்த JSW ஐபிஓ எந்தளவுக்கு புக் ஆகிருக்கு, சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் இதுக்கு வந்து நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு தான் செய்திகள் சொல்லுது. என்னென்னா, நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 28% புக் பண்ணியிருக்கிறாங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ் 23% புக் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கேட்டகரியில் 50% அது இருக்குது. 50%னா ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ அலாட்மெண்ட் ஒதுக்கியிருக்கிறாங்களோ அதில் 50% தான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே அது போகலை. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனிக்கு நிறைய கடன் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பெரிய அளவில் இல்லை. 3% இருந்துச்சு, அப்புறம் 9 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ரேஞ்சிலே போயிட்டு இருக்குங்கிறதுனால ஐபிஓ மூலமாக நமக்கு பெரிய ரிட்டர்ன் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் மக்களுக்கு வந்திருக்கலாம். அதனால் பெரிய அளவில் சப்ஸ்கிரிப்ஷன் நடக்கலை. கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை வச்சு, அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இருந்த நிலவரத்தை வச்சு ஐபிஓ ஒரு 160 ரூபா வரைக்கும் லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ 140 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் பேண்டை வச்சுக்கிட்டு 160 ரூபா அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் லிஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்கிறதுனால 2வது நாளில் மார்னிங்கில் பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து அந்தளவுக்கு ஒருத்தர் கம்பெனியாக, இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் ஃப்யூச்சர் நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம தொலைநோக்கு பார்வையோடு பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பண்ணுறோம். ஸோ அதை இப்போ பார்ப்போம். இந்த கம்பெனியுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுன்னா, இந்தியாவுடைய சிமெண்ட் செக்டார் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இன்றைக்கி சர்வதேச அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, செகண்ட் லார்ஜஸ்ட் சிமெண்ட் ப்ரொடியூசர் இந்தியா தான். ஃபர்ஸ்ட் இடத்துல சீனா இருக்குது, 2வது இடத்துல இந்தியா இருக்குது. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற சீனாவுடைய சிமெண்ட் ப்ரொடக்ஷன் 2024 எவ்வளோ இருந்திருக்குன்னா 2400 மில்லியன் மெட்ரிக் டன்னுக்கு மேலே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உலகத்துக்கு தேவையான சிமெண்ட்டில் கிட்டத்தட்ட 50% கொடுக்குற ஒரு கண்ட்ரி சீனா. அடுத்த இடத்துல இருக்கிற இந்தியா, 2வது இடத்துல இருக்கிற இந்தியா எவ்வளோ பண்ணியிருக்கு, 668 மில்லியன் டன் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு 2024. இது வந்து குளோபல் லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9.6% இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான பிளேயராக தான் JSW சிமெண்ட் கம்பெனி இருக்கிறாங்க. அண்ட் இவங்க என்னவெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியுடைய போர்ட்ஃபோலியோ நம்ம பார்க்கும்பொழுது கான்க்ரீல் HT CHTன்னு சொல்லுவாங்க, அந்த சிமெண்ட்டை பண்ணுறாங்க. ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் பண்ணுறாங்க, OPCங்கிறது. அதுக்கப்புறம் போர்ட்லேண்ட் ஸ்லக் சிமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட் பண்ணுறாங்க, PSCங்கிறது. அண்ட் காம்போசிட் சிமெண்ட் CPC. அதுக்கப்புறம் கிரவுண்ட் கிரானுலேட்டட் பிளாஸ்ட் ஃபர்னாஸ் ஸ்லாக் பண்ணுறாங்க, GGBS அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த கம்பெனியுடைய ஃபேக்ட்ரி எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ் இங்கே எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியுடைய இன்ஸ்டால்டு கிளிங்கர் கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டோம்னா 6.44 மில்லியன் மெட்ரிக் டன் பெர் ஆனமாக இருக்குது. அடுத்தது இந்த கம்பெனியுடைய டோட்டல் கிரைண்டிங் கெப்பாசிட்டி வந்து 20.60 மில்லியன் மெட்ரிக் டன் பெர் ஆனமாக இருக்குது. இது 2024 மார்ச் கணக்குப்படி உள்ள டேட்டா.
அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன, இந்த கம்பெனியுடைய ஃபினான்சியல்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். 2022ல் இந்த கம்பெனியுடைய ரெவென்யூ 4863.48 கோடி. அண்ட் அது 2025ல் 5914.67 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இந்த கம்பெனியுடைய எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 5859.84 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங் தான் பண்ணியிருக்காங்க. 2025ல் 163.77 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியுடைய அசட் 12,003.94 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனியுடைய நெட்வொர்த் 2352.55 கோடி. அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 1287.31 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனியுடைய டோட்டல் பாரோயிங் கடன் எவ்வளோ இருக்குன்னா 6166.55 கோடியாக இருக்குது. இந்த கடன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போது இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு கடன் ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 6166 கோடி அப்படிங்கிறது அதிகமான கடன் தான், அதில் டவுட் இல்லை. ஆனால் இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிக்குமே நிறைய கடன் இருக்கும். ஏன்னா இது வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு சிமெண்ட் பிளான்ட்டு போடுறாங்க அப்படின்னா இமிடியட்டாக வந்து அவங்க வந்து சிமெண்ட்டை தயாரித்து விற்ற முடியாது. அந்த பிளான்ட்டை செட் பண்ணுறதுக்கே சில வருடங்கள் எடுக்கும். அதுக்கப்புறம் அவங்க சிமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை சேல் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து அவங்க ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதனால் இந்த டைம் டூரேஷன் இருக்குல்ல, இந்த பீரியடில் நிறைய செலவு ஆகும். அந்த செலவுக்கு கையிலேருந்து காசு போடுறது அப்படிங்கிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய லோன் வாங்கி தான் இந்த பிஸ்னஸை பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஏன் இப்போது ஐபிஓ வர்றாங்க, ஆப்ஜெக்ட் ஆஃப் த இஷ்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போது கலெக்ட் பண்ணுற 3600 கோடி ரூபா இருக்குல்ல, அந்த 3600 கோடி ரூபாயில் இருந்து 800 கோடி ரூபாயை நாக்பூரில் ஒரு புது பிளான்ட்டை கட்டுறதுக்கு பயன்படுத்த போகிறதா சொல்கிறாங்க. அந்த பிளான்ட் வந்து 3.3 மில்லியன் டன் ஆனுவல் கிளிங்கர் கெப்பாசிட்டி உள்ளது அப்படின்றாங்க. அடுத்தது 2.5 மில்லியன் டன் கிரைண்டிங் கெப்பாசிட்டி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக ஒரு 800 கோடியை எடுத்து வைக்கணுன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய 6166.55 கோடி டெட் இருக்குல்ல, அதில் ஒரு 520 கோடியை பே பண்ணுறதுக்கும் இந்த 3600 கோடியிலேருந்து நாங்கள் பணத்தை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 800 கோடி புது பிளான் செட் பண்ணுறதுக்கு போகுது, 520 கோடி ஏற்கனவே இருக்கிற கடனில் ஒரு போர்ஷனை அடைக்கிறதுக்காக போகுது. மீதி இருக்கிற பணம் எவ்வளோ, 2280 கோடி. இந்த 2280 கோடியும் ஸ்ட்ரைட்டாக ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் கம்பெனிக்கு போகுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் இல்லை, ஏற்கனவே இந்த கம்பெனியில் நிறைய கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆஃபர் ஃபார் சேல் கொடுக்குறாங்க. அதாவது 2000 கோடி ரூபா ஆஃபர் ஃபார் சேலில் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த பணம் போகுது. ஸோ டோட்டலாக வரக்கூடிய 3600 கோடி ரூபா ஐபிஓவில் ஜேஎஸ்டபிள்யூ கம்பெனிக்கு போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1320 கோடி தான். அந்த 1320 கோடியில் 520 கோடி அவங்க கடன் கட்டுறதுக்கு போகுது, 800 கோடி மட்டும் தான் கம்பெனி எடுத்துக்கிறாங்க புதுசாக ஒரு பிளான்ட்டை செட் பண்ணுறதுக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய 2280 கோடி ஏற்கனவே இந்த கம்பெனியில் வச்சுருக்கிற ஈக்விட்டியை விற்கிறதுனால எந்தெந்த கம்பெனியெல்லாம் விற்கிறாங்களோ அந்த கம்பெனிக்கு போய் சேருது. எந்தெந்த கம்பெனியெல்லாம் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகுறாங்க, அவங்களுடைய ஈக்விட்டி ஷேரை விற்றுட்டு வெளில போகிறாங்கன்னா, ஏபி ஏஷியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இவங்க வந்து 6.34 crore ஈக்விட்டி ஷேரை விற்கிறாங்க. அடுத்தது சினர்ஜி மெட்டல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹோல்டிங் லிமிடெடுங்கிற ஒரு கம்பெனி 6.38 crore ஷேரை விற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 0.88 crore ஷேரை விற்கிறாங்க. இந்த கம்பெனியெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ட்ரேட் ஆகும்பொழுது, ₹1 ₹2 அப்படின்னு ட்ரேட் ஆகும்பொழுது பல்காக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு வரும்பொழுது, ஓகே நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு லாபத்தை பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டப்பா, இதை வச்சு நீங்கள் பொழைச்சிக்கங்க, குடும்பம் நடத்துங்க, ஏதோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம தலையில் கட்டிட்டு அவங்க கிளம்புறாங்க. அடுத்த முக்கியமான மேட்ரு என்னதான் வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரி ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி, ஃப்யூச்சரில் இந்தியாவில் நிறைய டெவலப்மெண்ட் வரப்போகுது, சிமெண்ட் செக்டார் அதனால் அழியவே அழியாது, நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் சில வேல்யூவேஷன்ஸை இப்போ நீங்கள் இந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும்போது பார்க்க வேண்டியிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கம்பெனிஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போது அல்ட்ராடெக்காக இருக்கட்டும், அம்புஜா சிமெண்ட், ஸ்ரீ சிமெண்ட்ஸ், டால்மியா, அதுக்கப்புறம் ஜேகே சிமெண்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போது இந்த சார்ட்டை நீங்கள் பாருங்கள்.
ரெவன்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் 5813 கோடி, அல்ட்ராடெக் 75,000 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் பெரிய கம்பெனி அப்படி தான் இருப்பாங்க. பட் நமக்கு வேல்யூவேஷன் வரும்போது எதை பார்க்கணும்னா எபிட்டா மார்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டுக்கு 13.8 இருக்குது. அதை விட எந்த கம்பெனிக்காவது கம்மியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லா கம்பெனியும் அதிகமாக தான் இருக்குது. அடுத்தது ப்ராஃபிட் இவங்களுக்கு நெகட்டிவில் போயிருக்கு, 164 கோடி மைனஸில் போயிருக்கு. மற்ற எந்த கம்பெனியும் நெகட்டிவில் இல்லை. அடுத்தது இன்ஸ்டால்டு கிரைண்டிங் கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா டீசெண்டாக இருக்கிறாங்க, நோ ப்ராப்ளம். டோட்டல் வால்யூம் சோல்டையும் விட்டுருங்க, அதுவும் ஓகே, டீசெண்டாக இருக்குது. கிளிங்கர் டு சிமெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அது 50க்கு மேலே வச்சுருக்காங்க, விச் இஸ் குட். அடுத்த முக்கியமான மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ், ஏர்னிங் பெர் ஷேர். இந்த கம்பெனியுடைய ஏர்னிங் பெர் ஷேர் வந்து மைனஸில் இருக்குது, 1.16 இருக்குது. மற்ற கம்பெனியை பாருங்கள், அல்ட்ராடெக்கோ அம்புஜா சிமெண்ட்டோ பார்த்தீங்கன்னா எதுலேயுமே நெகட்டிவ் கிடையாது, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ஏர்னிங் பெர் ஷேர் 1.16 அப்படிங்கிறது மைனஸில் இருக்குது. 1.16 மைனஸில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி மூலமாக அந்த ஷேர் ஹோல்டருக்கு எந்த ரிட்டர்னும் கிடைக்கல, அது மைனஸில் போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பார்த்தீங்கன்னா அதுவும் 4.85 அப்படின்னு மைனஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ஏவி பெர் ஈக்விட்டி ஷேர், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்ஏவி பெர் ஈக்விட்டி ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டுக்கு 23.85 ரூபா இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா ஆக்சுவலாக கம்பெனியுடைய ஃபினான்ஷியல்ஸ் அடிப்படையாக வச்சு இந்த கம்பெனிக்கு இருக்கிற நெட்வொர்த்து, இந்த கம்பெனியுடைய என்டர்பிரைஸ் வேல்யூ, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்த்து என்ன ப்ரைஸுக்கு வந்து நம்ம இதை வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா வெறும் 23.85 தான் இது ஒர்த்து. ஆனால் 130 ரூபாய்க்கு மேலே 147 ரூபா அப்படின்னு ப்ரைஸ் பேண்ட் இருக்குது. இதை வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அல்ட்ராடெக்கை பாருங்கள். அல்ட்ராடெக்குடைய என்ஏவி பெர் ஈக்விட்டி அப்படிங்கிறது 2403.71 ரூபாய் இருக்குது. பட் அல்ட்ராடெக் கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 12,170 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஆக்சுவலாக அல்ட்ராடெக்குடைய என்ஏவி ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து வெறும் 2000 சில்லர் தான். பட் 12,000க்கு மேலே அது ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அல்ட்ராடெக் கம்பெனி மேலே மக்கள் வச்சுருக்க நம்பிக்கை, அதனால தான் அந்தளவுக்கு அது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஷேர் மேலே போயிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் கம்பெனிக்கும் வேல்யூவேஷன் வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, ஃப்யூச்சரில் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க போகுது, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி என்றைக்குமே அழியாத இண்டஸ்ட்ரி அப்படின்னு பல்வேறு காரணங்கள் அடிப்படையாக வச்சு இதனுடைய ப்ரைஸ் பேண்டை 130 147 ரூபாயாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 147 ரூபா கொடுத்து இந்த ஐபிஓவை நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். ஃபைனலாக இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன, ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன அதே விஷயம் ஸ்ட்ரென்த்தில் வருது. அதாவது ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிளேயராக இருக்கிறாங்க, அதில் டவுட் இல்லை. இந்த கம்பெனியுடைய சிமெண்ட் கெப்பாசிட்டி அண்ட் சேல்ஸ் வால்யூம் வந்து 12.4% க்ரோ ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 15.05% வரைக்கும் க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது என்னென்னா இவங்களுடைய சேல்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற கம்பெனி எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதை விட டீசெண்டாகவே இவங்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து இவங்க க்ரீன் சிமெண்ட் லீடர், அதாவது இந்த ஜிஜிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய கிரவுண்ட் கிரானுலேட்டட் பிளாஸ்ட் ஃபர்னாஸ் ஸ்லாகை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி தான் நம்பர் 1. இது ஒரு முக்கியமான ஸ்ட்ரென்த்தாக இந்த கம்பெனிக்கு பார்க்கப்படுது. ஏன்னா இப்போது நிறைய க்ரீன் ரெவல்யூஷனாக நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ சிமெண்ட் செக்டாருக்குள்ளேயும் க்ரீன் ரெவல்யூஷன் வருது, ஆல்ரெடி வந்துருச்சு. இருந்தாலும் இப்போது ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நாங்கள் எந்த சிமெண்ட்டெல்லாம் வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாம் எமிட் பண்ணாமல் இருக்கக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கோம் அதை மட்டும்தான் வாங்குவோம் அப்படின்லாம் ரூல்ஸ் கொண்டு வர்றாங்கன்னா மற்ற கம்பெனியுடைய பிஸ்னஸ் அடிபடும். அப்போ இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் தப்பிக்கும். ஓகே, இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் கம்பெனி இருக்குல்ல, டாடா ஸ்டீல் கம்பெனி வந்து யூகேல க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பிரச்சனை. ஏன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு க்ரீன் பிளான்ட்டாக மாறணும் அப்படின்னு யூகேவுடைய கவர்மெண்ட் சொல்கிறாங்க. டாடா ஸ்டீல் வந்து க்ரீன் பிளான்ட்டாக மாற்றுறதுக்கு எங்களுக்கு நிறைய செலவாகும், அதுக்கு நீங்கள் லோன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு யூகே கவர்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. அந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. அதனால அங்கே இவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் அடிபடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மற்ற நாடுகளில் சிமெண்ட் கம்பெனிக்கு வருதுங்கிற பட்சத்தில் எந்த கம்பெனியெல்லாம் இந்த மாதிரி க்ரீன் பிளான்ட்டை ரன் பண்ணி சிமெண்ட்டை தயாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எந்த கம்பெனியெல்லாம் அந்த மாதிரி தயாரிக்கலையோ அவங்களுடைய பிஸ்னஸ் அடி வாங்குறது வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஃபார் அஹெட் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஃபியூச்சரை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனியுடைய டோட்டல் ப்ரொடக்ஷனில் 84% மேலே இந்த மாதிரி ஜிஜிபிஎஸ் சிமெண்ட்டாக தான் இருக்குது. அடுத்தது லோவஸ்ட் கார்பன் எமிஷன் ஆப்வியஸ்லி இது வந்து ஆகும். ஸோ இந்த சிமெண்ட் வந்து 54% லெஸ் கார்பன் டை ஆக்சைடை தான் எமிட் பண்ணுது கம்பேர்ட் டு குளோபல் சிமெண்ட் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 21.5% ஆஃப் இட்ஸ் எலக்ட்ரிசிட்டி கம்ஸ் ஃப்ரம் க்ரீன் சோர்சஸ். இப்போது தெர்மல் பிளான்ட் மூலமாக இவங்க பவரை யூஸ் பண்ணாமல்
மற்ற ரிசோர்ஸ் மூலமாக யூஸ் பண்ணுறாங்க, க்ரீன் எனர்ஜிலேருந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து இந்த கம்பெனிக்கு இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக எல்லா கம்பெனிக்கும் இருக்கிற ரிஸ்க் இது. அதாவது ஹெவி சப்ளையர் டிபெண்டன்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனி சிமெண்ட் தயாரிக்கிறது தேவையான பிளாஸ்ட் ஃபர்னாஸ் ஸ்லாக் வந்து JSW ஸ்டீல் கம்பெனி தான் கொடுக்குறாங்க. அதில் 93% அவங்க தான் கொடுக்குறாங்களாம். ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா இந்த கம்பெனியுடைய ப்ரொடக்ஷன் அடி வாங்கும் அப்படிங்கிறது ஒரு த்ரெட்டு. ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி இது நடக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்னு வச்சுங்களேன். அடுத்தது ரீசெண்டாக ஃபினான்ஷியல் லாஸ் இருக்குது. அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 163 கோடிக்கு மேலே மைனஸில் போயிருக்கு, ப்ராஃபிட்டே இல்லை. அடுத்து என்னென்னா, இந்த கம்பெனிக்கு 6166 கோடி கடன் இருக்குல்ல, இது வேறு வகையில் கூட கம்பெனியை பாதிக்கும்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹைக்கு வருதுன்னு வச்சுங்களேன், இந்த 6166 கோடிக்கு இந்த கம்பெனி எவ்வளோ வட்டியை கட்டுறாங்களோ அந்த வட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது கூட இதனால் பிரச்சனை வரும். அதாவது 1% ரைஸ் ஆச்சு அப்படின்னா கூட அது 62 கோடி கிட்ட வைப் அவுட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு த்ரெட்டு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாமே பயங்கர லோவாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மைனஸில் இருக்குது, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் மைனஸில் இருக்குது. இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கம்பெனியுடைய வேல்யூஷன் வைஸ் பார்த்தா நிறைய நெகட்டிவ் இருக்குது. ஆனால் இந்த கம்பெனியுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இவங்க இருக்கிறது சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு லாங் டேர்மில் நம்ம பார்க்கும்பொழுது, இன்றைக்கி நம்ம வாங்குகிறோம், அடுத்த ஒரு 5 வருஷம் வச்சுக்க போகிறோம், இல்லை 10 வருஷம் வச்சுக்க போகிறோம், அதுக்கு பிறகு தான் எனக்கு வந்து இந்த பணத்தை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கலாம். அதனால் இந்த ஐபிஓவில் நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு புதுசாக நியூஸ் கஃபே சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வைங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும்தான். இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸோ சஜஷனோ கிடையாது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து உங்களை எப்படி லிங்க் பண்ணும், அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.